Hello my dear students, இந்த வீடியோவில் சமச்சீர் கிரேட் 10 மேக்ஸ் அதை சாப்டர் 1ல் இருக்க இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் கேட்கப்படுற 29th கொஸ்டின். ஓகேவா, அதாவது ஏப்ரல் 2026 இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக். இந்த கொஸ்டின் பாருங்கள், A ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, எக்ஸ் லெஸ் தேன் 2. Next B வந்து x belongs to n, 1 less than x less than or equal to 4, C equal to 3,5 டைரக்டாக கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் A cross B intersection C, A cross B intersection B cross C. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் ஹோல் நம்பர் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. Wனா ஹோல் நம்பர், Nனா நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும், இன்ஃபினிட்டி இருக்கும். ஓகேவா, எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் தான். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், பட் நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதான் இந்த ரெண்டு Wக்கும் Nக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி லெஸ் தேன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் அப்படின்னா அந்த 2வை விட்டுட்டு எழுதணும். அதுக்கு முன்னாடி அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 மட்டும் இருக்கும். அதுவே நெக்ஸ்ட்டு இதுவே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா இன்க்ளூடிங் 2வை சேர்த்து எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பி பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 1 லெஸ் தேன் எக்ஸ். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க, அப்போனா 1 எழுதக்கூடாது. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4னா 4ஐ இன்க்ளூட் பண்ணி எழுதணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்றப்ப 4ஐ இன்க்ளூட் பண்ணி எழுதணும். அப்போ என்ன வேல்யூஸ்லாம் வரும், 2 3 and 4 இன்க்ளூட் பண்ணி எழுதிருக்கோம்ல, ஸோ 4 வரும். நெக்ஸ்ட்டு சி வந்து பாருங்கள் 3,5 என்ன வந்து டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிருக்கணும். என்ன பண்ணணும், டு ப்ரூவ் தட் என்ன சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ணதில் நம்ம இங்கே வந்து ப்ரூவ் தட்னு எழுதிக்கணும். A cross B intersection C equal A cross B intersection A cross C. இதுதான் நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது LHS, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது RHS சொல்லி நம்ம பிரித்து நம்ம கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, வந்திருக்க வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், LHSல என்ன எழுதணும், A cross B intersection C. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே பேரந்திசிஸில் இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ என்னது, 2 3 and 4. அந்த செட்டில் என்ன இருக்குது, என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்குது, 2 3 and 4. சின்ற செட்டில் என்ன இருக்குது, 3 and 5. இது ரெண்டு தான் இருக்குது. ஓகேவா, இன்டர்செக்ஷன் என்னது, காமனாக இருக்க வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். பி இன்டர்செக்ஷன் சினா இல்லை ரெண்டில் எது காமனாக இருக்குது, 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. 2 4 5 எல்லாம் எதுவுமே காமனாக இல்லை, ஒரே வேல்யூ இருக்கணும், அதான் காமனாக இருக்குது. எடுத்து எழுதியாச்சு. பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு ஏ வந்து என்னது, 0,1. அதை தான் பண்ண போகிறோம். A cross B intersection C. கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறத இந்த ரெண்டு பேரா இருக்கும். ஓகேவா, பேராக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு வேல்யூ, அதை கம்மாக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஏல இருக்கிறது, கம்மாக்கு அப்புறம் இருக்கிறது வந்து B intersection Cயில் இருக்கிறத எழுதணும். நெக்ஸ்ட் கிராஸ்க்கு அப்புறம் இருக்கிறத எழுதணும். அப்போ 0,3, 1,3. ஏன்னா ஃபஸ்ட்டு 0 அதோட 3, நெக்ஸ்ட்டு 1 அதோட 3. ஓகேவா, கார்டீசியன் ப்ராடக்ட்டில் பண்ணால் இது மாதிரி பேராக தான் வரும். A,B அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ LHS வேல்யூ கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு RHS, A cross B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், பேரந்திசிஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். A cross B கண்டுபிடிக்கணும். A cross B எப்படி கண்டுபிடிப்பீங்க, 0 வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வேல்யூ எடுத்து எழுதணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு 0 எடுத்துட்டிங்கன்னா A, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க A எடுத்துட்டிங்கன்னா, கிராஸ்க்கு முன்னாடி இருக்கிறத எடுத்துட்டிங்கன்னா அதை வச்சுட்டு மீதி Bயில் இருக்க எல்லா செட்டையும் எழுதணும். 0,2 0,3 0,4 அப்படி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏலியே நெக்ஸ்ட் வேல்யூ என்னது, 1 வச்சுட்டு 1,2 1,3 1,4 எழுதியாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த இன்னும் வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா, ஏன்னா இங்கே மேலே 2 இருக்குது, கீழே வந்து 3 இருக்குது. ஸோ 2 × 3 6 வேல்யூஸ் வரணும், உங்களுக்கு 6 பேர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு A cross C எப்படி கண்டுபிடிக்கணும், A cross Cயும் சேம். ஏவோட வேல்யூ 0,1, சியோட வேல்யூ வந்து என்னது 3,5. ஸோ ஃபஸ்ட்டு 0 வச்சுட்டு 3 and 5 பண்ணணும். அதாவது 0,3 0,5 எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏல இருக்க 1 இருக்குல்ல, அதை வச்சுட்டு 3 and 5 அதை கமா போட்டு எழுதணும். ஓகேவா, இது மாதிரி பேர்ஸாக எழுதணும். இப்போ ரெண்டு பேர்த்து கரைச்சாச்சு. A cross Bயும் கரைச்சிச்சு, A cross Cயும் கரைச்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அடுத்தது A cross B intersection A cross C. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் அதை எடுத்து எழுதிக்கணும். அதை வந்து என்னது இன்டர்செக்ஷன் கேட்டிருக்கேன். இன்டர்செக்ஷனால் என்னது, காமனாக இருக்கிறது எடுத்துக்கணும். 0,2 இருக்கா, இல்லை, அதனால் எழுதலை. 0,3 வந்து காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 0,4 இல்லை. நெக்ஸ்ட்டு 1,2 இல்லை. அடுத்தது 1,3 காமனாக இருக்குது. அப்புறம் 1,4 இருக்கா, இல்லை. 1,5ம் இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு 0,3 and 1,3. இங்கே பாருங்கள் LHSயும் பாருங்கள், A cross B செக்ஷனில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0,3 and 1,3 தான் இருக்குது. இங்கே 0,3 1,3. RHSம் சேமாக இருக்குது. LHS ஈக்குவல் டு RHS ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ என்ன எழுதணும், A cross B intersection C ஈக்குவல் டு A cross B intersection A cross C. Hence verified.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதும்போது இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணுங்கள். எல்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸ், ப்ரூவிங் சம்ஸ்லாம் ரொம்ப நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.